ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து பேசுகிறேன். முத்துராஜ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறேன் எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் வேறு எதுவும் இல்லைங்க. சங்கீதா மற்றும் நம் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய விவாகரத்தை சங்கீதா அவர்கள் விவாகரத்தை வாபஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு செய்தி வந்துட்டுருக்கு. இதை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்களுடைய முன்னாடி தான் எப்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு இளப்பெண். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஸோ சங்கீதா இந்த முடிவை எடுத்திருக்கதால் விஜய் அவர்கள் சில பேர் சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் திருந்தி விட்டார், அந்த ஒரு நடிகர்களுக்கான தொடர்பை முடித்து கொண்டார் சொல்கிறாங்க. ஸோ இதை நான் நம்புகிறேன். இதற்கு மேல் இதை பற்றி பேச ஒன்றும் இல்லை. ஏன்னா சங்கீதா அவர்கள் நான் கனவு முதலமைச்சராகிவிட்டால் பொருளாதார அளவில் நமக்கு உதவி தேவைப்படும்ன்றனால விஜய் அவர்களை சேர்ந்து வாழ முடிவு எடுத்திருக்கலாம். தன்னுடைய குழந்தையின் எதிர்காலத்தை மனசில் வச்சு இந்த முடிவை எடுத்திருக்கலாம். ஸோ இதனால் விஜய் ரசிகர்கள் தாவேகா தொண்டர்கள் ரொம்ப கொண்டாடுறாங்க. ஸோ கொண்டாடுறாங்க.